வணக்கம் ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ். நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூரிக் அமிலம். யூரிக் ஆசிட் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த இரத்தத்தில் யூரிக் அமிலத்தை குறைப்பதற்கு என்ன மாதிரியான ஜூஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஜூஸஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எவ்வளோ அளவு எடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி யூரிக் அமிலத்தை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வேணும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, யூரிக் அமிலம் அப்படிங்கிறது ஏதோ மூட்டில் சுரக்கிறது, அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூட்டு வீங்கி வலி வேதனை ஊசி குத்துறது போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை சிலர் என்னன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகும். அதற்குரிய காரணம் யூரிக் அமிலம் அதிகமாக இருப்பது அப்படின்னு. இப்படி நம்ம இதை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் யூரிக் அமிலம் நம்ம உடம்புல இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அதோட நார்மல் ரேஞ்ச் கொடுக்குறப்ப 6 இல்லைனா 7.2ன்னு சில லேப்ஸில் கொடுப்பாங்க. அப்போ அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அளவு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெரிந்த ஒரு விஷயம். இந்த யூரிக் அமிலம் அப்படிங்கிறது எதனுடைய பை ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பியூரின் அப்படிங்கக்கூடிய பை ப்ராடக்ட், அதாவது வினை புரிந்து அந்த எண்ட் ப்ராடக்டாக வர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரிக் அமிலம். இந்த பியூரின் அப்படிங்கிறது நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூலில் எல்லாரும் செல் ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்போம், செல் அமைப்புகள் படிச்சிருப்போம், அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுமான பில்டிங் பிளாக்காக இருக்கிறது தான் இந்த பியூரின். அப்போ இந்த பியூரின் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடியது. செல்கள் அப்படின்னாலே என்னது, வளர்ப்பிறை தேய்ப்பிறை போல் என்ன அப்படின்னா செல்களானது என்னாகும் அப்படின்னா 2 கூடி ஒரு புது செல் உருவாகும், திருப்பி அது டிவிஷனில் போகும், திருப்பி சேதமடைந்து போகும். இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடியது தான். உருவாகுதல், வளர்ச்சி, திருப்பி உடைதல், இந்த மாதிரி ஒரு நார்மல் சைக்கிளில் போகிறது. அப்போ அந்த உடைந்த பிறகு அந்த பியூரின் ஒரு பை ப்ராடக்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலம். சிலருக்கு இந்த யூரிக் அமிலம் அதிகமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா பியூரின் இன்னும் ஜாஸ்தியாகுது. அப்போ இது நமக்கு எதை காமிக்குது அப்படின்னா நம்ம உடம்பில் செல்கள் அதிகமாக சேதம் அடைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ். அப்போ இதுக்குரிய காரணம், அதாவது ஒரு 15-20 வருடங்களை காட்டிலும் இன்று நிறைய பேருக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு ஏன் இந்த யூரிக் அமிலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உணவியல் மாறுபாடுகள். உணவு எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா துரித உணவுகள், இல்லை எடுக்கக்கூடிய உணவுகள் நச்சுக்கொல்லி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட்டு வளர்க்கப்பட்ட காய்கறிகள் போன்றவையெல்லாம் நம்ம எடுக்கிறதுனால நம்ம உடம்பில் அதிகமாக என்ன ஆகுதுன்னா செல்கள் டேமேஜ் அடையுது. இது அல்லாமல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் செல்கள் அதிகமாக டேமேஜ் அடைகிறதுனால பியூரின் அதிகமாகி யூரிக் ஆசிட் அதிகமாகுது. அடுத்து இதில் உணவு முறை சொல்லும் பொழுதே சொல்கிறாங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது அல்லாது நாம் எடுக்கக்கூடிய உணவுகளில் அசைவ உணவுகள், மீன் உணவுகள் போன்றவற்றிலும் சில காய்கறிகளிலும் இயற்கையாகவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரின் இருக்கும். இது நமக்கு தேவைதான். ஆனால் ஏற்கனவே நம் உடம்பில் கழிவுகளாக, நஞ்சுக்களாக வெளியேற்றப்படக்கூடிய பியூரின், யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த உணவின் மூலம் எடுக்கும் பொழுது என்னென்னா இன்னும் அதிகமாக எக்ஸஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வலி வேதனைகள், இல்லை இந்த ஹைப்பர் யூரிமியா அப்படிங்கக்கூடிய யூரிக் அமிலம் அதிகமாகுவதால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால தற்காலிகமாக நம்ம இந்த யூரிக் அமிலத்தை சீராக்கி நம்ம உடலில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் அதெல்லாம் குறைக்கும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் உணவு சீராக இருக்கணும். அது வரைக்கும் அசைவ உணவுகளை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. குறிப்பாக ரெட் மீட், சில வகையான மீன்கள் போன்றவற்றை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. இது நீங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எது எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் லெவலுக்கு ஏற்றாப்புல எந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டு பண்ணலாம். அதை விடுத்து இனிப்பு அப்படிங்கிறப்ப அந்த இனிப்பான உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இனிப்பான உணவுன்னு சொல்கிறது இனிப்பு, ஸ்வீட் சேர்த்து சுகர் சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளும் எடுக்கக்கூடாது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலம் செக்ரீஷனை அதிகப்படுத்தும். அதை தவிர்த்து இனிப்பான பழங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நம்ம நார்மலாக நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட்
நம்ம பழங்களில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ நார்ச்சத்துக்கள் வந்து இந்த யூரிக் அமிலத்தை சீராக வைப்பதற்கு வந்து உதவும். அப்போ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தை ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை விட்டு வெளியே தள்ளணும்னா கிட்னி நன்றாக செயல்படணும். அப்போ ஒரு யூரிக் ஆசிட்லேருந்து நம்ம உடம்பை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும். திரும்ப திரும்ப இந்த யூரிக் அமிலம் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய உணவுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே மெட்டபாலிசம் பண்ணுறது நம்ம கல்லீரல் தான். ஸோ கல்லீரலை சீராக வைத்து கொள்ள வேண்டும். ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால், துரித உணவுகள், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ் பேக்கெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணும். சிறுநீரகம் சிறப்பாக செயல்பட கொஞ்சம் சிறுநீரை பெருக்கி தள்ளக்கூடிய மாதிரி உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த யூரிக் ஆசிடை வந்து நம்ம சீராக வைத்து கொண்டு திருப்பி இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸோ இல்லை சிறுநீரக கற்களோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். சரி, ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ என்னெல்லாம் எடுக்கலாம், நான் எந்த மருத்துவ முறை வேணுமாவது எடுக்கிறேன், பட் என்ன ஜூஸஸ் நான் எடுத்தால் எனக்கு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறப்ப முதல்ல இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜூஸ் இல்லை நீராக எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ட்ரிங்கிங்கில் வந்து நீர் தான். ஸோ நீர் மாதிரி இந்த யூரிக் ஆசிடை ஃப்ளஷ் பண்ணி வெளியே தள்ளக்கூடியது எதுவுமே கிடையாது. அப்போ நீர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீர் எவ்வளோ எடுக்கணும் இந்த யூரிக் ஆசிட் நோயாளிகள்னால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 4லிருந்து 5 லிட்டர் நீர் வந்து எடுத்துக்கலாம். இந்த 4-5 லிட்டர் நீரை வந்து தயவு செய்து ஒரே இதில் வந்து எடுக்காதீங்க. அப்படி எடுத்தோம்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல சோடியம், சில எலக்ட்ரோலைட்ஸில் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு எப்படி ஆயிடும்னா ரொம்ப டயர்ட்னஸாக வெடவெடன்னு ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அப்படி எடுக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு இந்த எடுக்கலாம். ஒரு 2 கிளாஸஸ் தண்ணீர் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்டமக்கில் நல்லா ஒரு 1 லிட்டர், அப்புறம் மாலை வேளையில் 1 லிட்டர், இடப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு 2 கிளாஸஸ் இல்லைன்னா 1.5 லிட்டர் அப்படின்னு கணக்கு பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது நான் சொன்னேங்கிறதுக்காக 4 லிட்டரும் குடிக்க தேவையில்லை. நமக்கே தெரியும், ஓகே ஓரளவுக்கு ஃப்ளஷ் ஆகுது, நம்ம மூட்டு வலிகள் அதெல்லாம் குறையுது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்றாலும் எடுக்கணும். ஸோ முதலில் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் தான். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நார்ச்சத்து உள்ளது எடுத்துக்கணும். ஸோ அப்படி நார்ச்சத்து உள்ளது எடுத்துக்கணும்னா ஒரு பெஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து ரிச்சாக இருக்குது. அதை விட இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா சத்து வந்து இருக்குது. இது நார்மலாகவே எலும்புகளுக்கு கூடுதலாக பலம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கீரைக்காய்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம மிக்சியில் போட்டுக்கணும். அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 சிட்டிகை சீரகத்தூள் எடுத்துக்கணும். மிளகுத்தூள் வந்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து எடுத்துக்கணும். இதனுடன் தேவை என்றால் ஒரு 1/4 லெமன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம நார்மல் சைஸ் லெமனில் 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அரைச்சிடணும். தேவைக்கு ஏற்றவாறு தண்ணீர் எடுக்கணும். இந்த ஜூஸை நம்ம எடுக்கணும். இந்த ஜூஸை எப்போ எடுக்கணும்னா தினமும் காலை வெறும் வயிற்றில் எடுக்கணும், இல்லை அப்படின்னா மாலை வேளையில் எடுக்கணும். இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது, சிலிக்கா சத்து இருக்கிறது, ஹைட்ரேட் நல்லா வந்து சிறுநீரை பெருக்கி வெளியே தள்ளுறனால இதுவும் யூரிக் அமிலத்தை குறைப்பது மட்டும் கிடையாது, கல்லீரலோட செயல்பாட்டையும் வந்து முன்னேற்றம் அடைய வைக்கும். அடுத்து 3வது இந்த யூரிக் அமிலம் அப்படிங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலும் என்ன அப்படின்னா செரிமான மண்டலத்தோடு தொடர்புடையது. அப்போ செரிமானத்திற்கு வந்து இது ரொம்ப வந்து சீர் பண்ணுறது முக்கியம். அப்போ செரிமானம் அப்படின்னே நம்ம முன்னோர்கள் சொன்ன முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை. ஸோ வெற்றிலையும் இரத்தத்தில் யூரிக் அமிலத்தை சீராக டைஜஷன் ப்ராப்பராக மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ அப்போ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலை எடுத்துக்கணும். ஒரு 3 இல்லைனா 4 வெற்றிலை வந்து எடுத்துக்கணும். ரொம்ப காரமாக இருக்க வெற்றிலை வேணாம். ஸோ நரம்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள். ஸோ இந்த மிளகுத்தூள் சீரகத்தூளில் எதற்காக சேர்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் திரிதோட சமனி. இதில் 3 டம்ளர் தண்ணீர் விடணும். தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ண விட்டு கொதிக்க விட்டு நல்லா 1 கிளாஸாக வரணும். 1 கிளாஸாக வந்தோடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதனுடன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வந்து அருந்தணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் அருந்தலாம்னா ஒரு 15 டேஸ் தொடர்ந்து அருந்தலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன ஜூஸ் காலை இல்லைன்னா மாலை எடுக்கலாம். பட் இந்த இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னா
மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கிறோம். ஸோ நம்ம எம்டி ஸ்டமக்கில் தான் நம்ம எடுக்கிறோங்கிறதுனால அதனால தான் முன்னாடி நான் சொன்னேன், ரொம்ப காரம் அதிகமாக இருக்கக்கூடிய வெற்றிலை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் சட்டிலாக இருக்கிறதே ஓகே தான். ஸோ இந்த வெற்றிலை ஜூஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே அல்சர், சிவியரான அல்சர் இருக்கும் நோயாளிகளானால் இதை நீங்கள் எடுக்க வேண்டாம், இதை நீங்கள் விட்டுருங்க. அல்சர்லாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுக்கலாம். அடுத்து 4வது இது என்ன அப்படின்னா, இந்த ஜூஸை வந்து நிறைய நாள் எடுக்கக்கூடாது, ஒரு 3 days எடுக்கணும். அதாவது யூஸ்வலாக இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸில் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கள் தான் நம்மளா ஆசைப்பட்டு, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, நமக்கே தெரியும் இது தவறு அப்படின்னு தெரியும், இல்லை தெரியாமலே இந்த உணவு பியூரினை அதிகரித்து யூரிக் அமிலத்தை அதிகரிக்குங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சாப்பிட்ருவோம். எதுவாக இருப்பினும் நாம் தவறு செய்தால் தான் உடம்பு அதை வந்து வெளிக்கொண்டு வருமே தவிர தானாக வெளிக்கொண்டு வராது. ஸோ அப்படி வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு இந்த மூட்டுகள் எல்லாம் ஃப்ளார்ஸ், அதாவது அதிகமாக வலி வேதனையை வந்து நம்ம உணர்வோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வெறும் 3 நாட்களுக்கு மட்டும் வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கலாம். ஸோ வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 100 ml வாழைத்தண்டு ஜூஸை, ஒரு 100 ml முள்ளங்கி ஜூஸ் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரித்து கொண்டு 100 ml 100 mlன்னு 2 வேளையாக உணவு அருந்தி ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜூஸஸை வந்து எடுத்துக்கணும். இந்த 3 நாட்களும் வாழைத்தண்டை வந்து பொரியலாக வந்து உண்ணணும். பொரியலாகவும் சாப்பிடலாம், இல்லை பச்சடியாட்டம் தயிர் கலந்தும் சாப்பிடலாம். ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது அந்த ரொம்ப அதிகமாக அக்யூமுலேட் ஆகிருக்க நம்ம மூட்டுகளில் சேர்ந்து இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் சிறுநீர் வழியாக வெளித்தள்ளப்படும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் குறைஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் இது குடித்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் 3 daysக்கு மேலே தொடர்ந்து குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் டயட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 4 இல்லைனா 5 நாட்கள் கழித்து திருப்பி இந்த ஜூஸை வந்து எடுங்க. ஏன்னா ஓவராக வந்து வாழைத்தண்டு சாறை வந்து கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஜூஸை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த 5வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரீன் டீ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இந்த செல்கள் டேமேஜை அதிகமாக குறைக்க. ஸோ அதற்கு நல்ல ஒரு சோர்ஸ் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. மற்றொன்று அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை வந்து இருக்குது. ஸோ இந்த க்ரீன் டீயை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு 3 hours ஒரு, அதாவது 10 மணிலேருந்து 5 மணிக்குள், அதற்கு முன்னாடியும் வேண்டாம் பின்னாடியும் வேண்டாம், ஒரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை, ரொம்ப கிடையாது, ஒரு 70 ml க்ரீன் டீயை மட்டும் அப்படியே சிப் பண்ணி குடிக்கணும். ஸோ இது துவர்ப்பு செய்கை இருக்கிறதுனாலையும் இந்த கற்களை, இந்த யூரிக் அமிலத்தை வெளித்தள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இன்னொன்று இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கனால நம்ம செல்கள் அதிகமாக சேதமடைகிறத தவிர்க்கும். ஸோ முன்னாடி சொன்ன உணவு முறையுடன் இந்த 5 ஜூஸ், வெற்றிலை ஜூஸ் மற்றும் ஒரு சிலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏனைய 4 ஜூஸும் வந்து நம்ம முறையாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தின் யூரிக் அமில லெவலை வந்து நம்ம சீராக வச்சுருக்கலாம். அது மட்டுமல்லாது இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்லேருந்தும் நம்ம ரிவர்ஸ் ஆகி வெளியே வரலாம். நன்றி.